உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு கொடுத்துடுறாருங்க. என்னெல்லாம் கேட்டீங்க, என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ கொடுத்துடுறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். மூளை முக்கில் போய் உட்காந்துட்டு அழக்கூடாது, மூஞ்சை தூக்கி வைக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் கலகலகலன்னு சிரித்து பேசணும். தேவன் தான் பக்கத்தில் இருக்கார்ல. பெரிய டாக்டரான இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கார். ஐஸ்வர்யத்தின் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கார். இயேசு என்று ஒரு வார்த்தை சொன்னாலே பிசாசு நடுங்கும். அப்பேற்பட்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, உட்கார்ந்துட்டுருக்காரு. அவரையும் வச்சுக்கிறீங்க கூட, அப்புறம் எதுக்கு போய் உட்காந்து அழுவுறீங்க, மூஞ்சையான் தூக்கி வச்சுருக்கிறீங்க? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். உங்கள் மனதின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஏதோ மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணீங்கள, அது எனக்கு தெரியாதுங்க, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவன் உங்களை படைச்சார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துடுறாரு. என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கொடுத்துட்றாரு. ஆனால் என்ன பண்ணுன்னா உங்கள் மனசை ரெடி பண்ணி வைக்கணும். எதற்கு? ஏசு அப்படின்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்கணும். என்னங்க அவரை நினச்சாலே வருத்தமாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அவரை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வரணும். உங்கள் மனசை அப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் அத்தனையுமே என்ன ஆகும்? நிறைவேறிடும். எங்கேயும் வெளில கிளம்ப போகிறீங்கங்க, எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் கிளம்புறதுக்கு? 15 நிமிஷம், 15 மினிட்ஸ், ½ அன் ஹவர், எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு? தலை வாரணும், இல்லை ட்ரெஸ் மாற்றிக்கணும், பவுடர் போட்டுக்கணும், இல்லை நிறைய வேலை இருக்குல்ல, நேரம் ஆகும். நேரம் செலவு பண்ணி அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பீங்கள, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக தலைவாரி பவுடர் போட்டு ரெடி ஆகிடுவீங்கள, தயாராக ஆகிடுவீங்கள. அதே மாதிரி தான் உங்கள் மனசு, அது உங்களுக்கு தான் அடங்கி ஆகணும். உங்கள் மனசை அளவே வேண்டான்னு சொல்லி வச்சுருங்க, சரிங்களா? துதிக்க சொல்லுங்கள், பாட்டு பாட சொல்லுங்கள், தேவன் செய்த முன்னாடி செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நினச்சி நன்றி சொல்லுங்கள், சரிங்களா? மூளை முக்கிலெல்லாம் உட்கார்ந்து அழக்கூடாது, மூஞ்ச தூக்கி வைக்கக்கூடாது. எப்பொழுதும் கலகலன்னு சிரித்து பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்பொழுதும் தேவனையே நினச்சாலே என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். ஐயோ தேவன் என்ன நல்லா வச்சுருக்காரு, ஐயோ எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு, அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வைங்க. அப்போ அந்த மனசு ரெடி ஆகிட்டோன்னே தேவன் வந்துடுவார். அவர் உங்களுக்கு என்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கொடுத்துருவாருங்க. அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை கொடுத்துடுவார். அண்ணாள் இருக்காங்கள, அண்ணாள் குழந்தைய வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? அண்ணாள் அவங்க குழந்தை இல்லை, ஆனால் அவள் குழந்தைய வாங்கிக்கிட்டா. எப்படி? சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டா. அவள் புருஷனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தா. அவள் கணவரை பார்த்து சிரித்ததே கிடையாது. முன்னாடி அழுதவ கணவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தா. நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தா. அது எவ்வளோ நல்ல சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான், ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் பெனிநாள் இருக்கால, பெனிநாள் முன்னாடி கலகலகலன்னு சிரித்து பேச ஆரம்பித்தா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவன் பார்த்தாரு, அப்பா அண்ணாளுக்கு சிரிக்க தெரியுது, சந்தோஷமாக இருக்க தெரியுது, இனிமே அழமாட்டா, இனிமே அழுது வழிய மாட்டா, குழந்தைய கொடுத்துடலான்னு கொடுத்தாரு. அவளுக்கு முன்னாடியே குழந்தைய கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. என்ன பண்ணாரு? அவளை சிரிக்க வச்சு குழந்தைய கொடுத்தாரு. அதாவது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷமாக இருங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். பெரிய வைத்தியன், பெரிய டாக்டர் ஆகிய நான் உங்கள் கூட தான் இருக்கேன். பெரிய வல்லமை படைத்த, அதிகமான வல்லமைகளை படைத்த நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஐஸ்வர்யத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கார். அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க, அழுவுறீங்க? தைரியமாக இருங்க, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறும், தேவன் செய்து கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்க இனிமே சந்தோஷமாக இருக்க கற்றுப்பாங்க. உங்ககிட்ட அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் இருக்கிறீங்க, இனிமேல் கவலைப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க.
அவங்க கர்த்தரிடத்தில் உங்ககிட்ட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களை கொடுத்துருவீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான்ப்பா நாங்கள் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுதில் நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா. பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.